ஏன் தாத்தா அப்பா என் ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் வர மாட்டேங்கிறாங்க? நிச்சயதார்த்த புடவை எடுக்கவும் வரல, நிச்சயம் நடக்கிறப்பையும் வரல, இப்ப கல்யாண புடவை எடுக்கவும் வரலன்னு சொல்லிட்டாங்கன்றீங்க. அப்ப கல்யாணத்துக்கு அப்பையும் வருவாங்களா மாட்டாங்களா தாத்தா? விடுக்கா, அதை பத்தி தான் நமக்கு தெரியல. வராட்டி என்ன, அதான் தாத்தா வந்திருக்காருல, இதுக்கு ஏன்க்கா ஃபீல் பண்ற? சுவாதி பேத்தி தான் சின்ன பிள்ளைல இருந்து அவ தூக்கி வளர்த்திருக்கா. பேத்தி சுவாதிக்கு அவ மேல பாசம் இருக்காதா? பாசம் இருந்து என்ன தாத்தா பண்றது? அப்ப எல்லா ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேங்குது, இப்படியே இருந்தா சரியில்லை தாத்தா. ஆமா ஆனா எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு உங்க அப்பிட்ட போயிட்டு வரலான்ட்டு, தோட்டத்து வேலை இருக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டா. ஆமா, என்ன தொடர்த்து வேலை இருக்கு? எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு பேத்திக்காக வரணும், இல்ல அப்பாக்காக வரணும். பாவம் அம்மாவும் 2 பேருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க. அப்பாக்கு மதிப்பு கொடுக்கற மாதிரியாவது அவங்க வரணும்ல. மாமோட அம்மாவும் வருவாங்க. எங்க உங்க அப்பைன்னு கேட்டா என்ன தாத்தா சொல்றது? ஜோதி, என்னம்மா பெரியவங்க பேசுற மாதிரி பேசாத. இப்ப காலேஜ் படிக்கிற, அதுக்கு தகுந்த மாதிரி பேசி பழக. கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியல இந்த வயசுலயும் உனக்கு. தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்க, பார்த்து பேச மாட்டேன். தாத்தாவே மனசு வருத்தப்படுற மாதிரி தானே பேசுறாரு. மேற்கொண்டு நீ அவரை வருத்தப்படுறியே சொல்லு பாப்போம். மாமாவே உடம்பு முடியாதவரு, அதுக்காக தானே வந்திருக்காரு அவரு. அவரையே மேற்கொண்டு நோ கடிக்கிற. அக்கா ஃபீல் பண்ணி சொன்னா தாத்தா கிட்ட, அப்பா ஏன் ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு வர மாட்டேங்குதுன்னு. அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் எது சொன்னாலும் தாத்தாவே எதுவும் நினைச்சுக்க மாட்டாரு. ஆனா நீ இருக்கியே, நான் ஒண்ணு சொன்னா போதும் பிரச்சனை பெருசாக்கிடுவ. நீ யாருக்காக பேசிட்டு இருக்கேன்? நான் குடும்பத்துக்காக தானே பேசிட்டு இருக்கேன். எல்லாம் தெரியாதமா உனக்கு? நான் எது சொன்னாலும் குறை சொல்லிட்டு இனிதான் திட்ட வருவ நீ. இனிமே என்கிட்ட பேசாதம்மா நீ. இனிமே யாருக்கும் வக்காலத்து வாங்க கூடாது. நல்லதுக்கே காலம் இல்லைங்க. பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா உங்க முன்னாடி அவ எப்படி பேசிட்டு இருக்கான்னு? விடுமா, அவ ஆலங்கத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கா. உன் மாமியார் பண்றது தப்பு தானேமா? அதுக்கு என்னம்மா பண்றது? நீங்க சொல்லாம இருந்திருக்கணும். போன் பண்ணி சொல்லிட்டு வரலன்னா யாருக்கு சங்கடம்? நமக்கு தானே. அம்மா பண்ணிக்கோங்கப்பா, எனக்கு என்ன வந்துச்சு? மாமியார் கிட்ட என்ன பதில் சொல்றீங்கன்னு நானும் பாக்குறேன். ஆயில 2 போட போடணுங்க உன்னைய. உங்க அப்பா இருக்கும் போது பேசுவே எப்படி? ஆய முடியும் நல்ல பழமா நடிப்பீல. விடுமா, எதுக்குமா இப்படி பேசிட்டு இருக்க? அடி சுவாதி, எல்லாவுமா நான் வந்திருக்கேல, வருத்தப்படாத தங்கம். உன்னோட நல்ல மனசு உன் அப்பைக்கு புரியல, அவ்வளவுதான். உனக்கு கல்யாண படம் எடுக்க போறோம். இந்த நேரத்துல முகத்தை சுகமா வச்சுக்கிறது உனக்கு நல்லது இல்லம்மா. தாத்தாவே சொல்றாரு, அப்படியே மூஞ்சி உம்முனே வச்சுக்கிற. வாயை மூடி நீ முத. மூட முடியாது. அக்கா வருத்தப்படுறத மட்டும் தெரியலையா? என்னை மட்டும் வாயை மூட சொல்லுவ. உங்க அப்பா வர சொல்ற, இரு. படுக்க கார்ல உட்காந்துட்டு எப்படா வருவீங்கன்னு காத்துட்டு இருக்காரு. நீ போமா சுதா, நான் பேத்திங்களை கூட்டிட்டு வரேன். சரி மாமா. ஏ ஜோதி, நான் போனதுக்கு அப்புறம் ஏதாவது வாயை திறந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க அக்கா கல்யாணத்துக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸே கிடையாதாமா. பரவாயில்ல, உங்க தாத்தா எனக்கு பணம் கொடுப்பாரு, அதில் நாங்க எடுத்துக்கிறோம். திமுரு மட்டும் அடங்காது இவளுக்கு. என்னமோ பண்ணு, உன்னோட தான் எனக்கு ஒட்டி இருக்கு, கூடவே பிறந்தது. ஜோதிமா இப்படி பேசுற? அம்மா உன் நல்லதுக்கு தானே எழுதி சொல்றாங்க. போங்க தாத்தா, எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க பார்த்தா. 2 பேரும் 2 கண்ணு மாறிமா எனக்கு. சுவாதி தாத்தா வருத்தப்படாதா, கஷ்டமா இருக்குல்ல. சிரிச்ச மாதிரி இருக்கா, அதானே நல்லா இருக்கும். நானும் எவ்வளவு வாட்டி சொல்றேன், கேட்க மாட்டேங்கிற. தாத்தாவும் சொல்றாரு, ஏன்க்கா இப்படி பண்ற? முகத்தை இப்படியே வச்சுட்டீங்கன்னா மாமா என்னக்கா நினைப்பாரு? சரி, கல்யாண சரெல்லாம் எடுத்து முடிப்போம். யாரா அப்பா வீட்டுக்கு போயிட்டு அதுகிட்ட போய் சண்டை தான் போட போறேன் நானு. ஏன் இப்படி பண்றேன்ட்டு. அதெல்லாம் வேணாண்டி. இதுவும் வேணாங்கிற, வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுற. என்னக்கா பண்றது? அப்புறம் எதுவும் வருத்தப்படல. உங்க தாத்தா சொன்னார்ல, இந்த தாத்தாக்காக நான் எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பேன். என் பேத்தியை பார்க்க இப்ப நல்லா இருக்கு. பேத்தியை எம்புட்டு அழகு. இப்ப நானு என்ன 2 பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க. கண்ணே பற்றும். உங்க 2 பேருக்கும் அம்மாட்ட சொல்லி திருஷ்டி சுத்தி போட சொல்லுங்க. சரி தாத்தா. அப்புறம் தாத்தாவோட என்னதுக்கு இருக்கிறாரு தெரியலடி. தாத்தாவோட ஆசை, பிடிச்ச துணிமணி எல்லாம் எடுத்துக்குவீங்களா? இந்தாங்க வச்சுக்கோங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் தாத்தா, இங்க கொடுங்க தாத்தா, நான் வச்சுக்கிறேன். அதான் என்னன்னு பார்த்தேன். அதானே தாத்தா பணம் இருக்கிறது தெரிஞ்சு மோப்பம் முடிச்சு வந்துருவே நீயே. கொன்று வேண்டி ஒன்னைய. ஏமா இப்படி பேசுற? அப்புறம் பாருங்க மாமா எப்படி பேசுறான். இவ அப்பா கார்ல உட்காந்துட்டு அவசரப்படுத்துறாரு. மாப்பிள்ளைக்காரங்க கிளம்பிட்டாங்க, நல்ல நேரத்துல புடவை எடுக்கணும்ட்டு சீக்கிரம் கூட்டிட்டு வாங்குறாரு. பொறுமையா தானே வரணும். அத உங்க அப்பாட்ட போய் சொல்லு. மாடி 2 பேரும் இந்த பணத்தை புடிங்க. வேணாம் தாத்தா, அதான் அம்மா பர்ஸ்ல பணம் வச்சிருக்காங்களா, அதுவே போதும். அப்பா நிறையவே எடுத்து வந்திருக்காரு. நீ ஏன்ட்ட கொடு தாத்தா, நான் வச்சுக்கிறேன். மொத்தத்தா வாங்குவ பாரு. அம்மா பணம்லாம் வேணாம் மாமா, நீங்க உள்ளார வைங்க. என்னோட ஆசை எல்லாம் கொடுக்கணும்ட்டு. வேண்டாம் மாமா. அட புடிமா. சரி தாத்தா, ஆசைப்பட்டு குடுக்குறீங்க, கொடுங்க. ஏன்ட்ட தான் கொடுக்கணும், இல்ல ஏன்ட்ட தான் கொடுக்கணும். நீங்க மொத்தமா உங்க அம்மாட்ட கொடுத்துறேன். மருமவ பிரிச்சு உங்க 2 பேருக்கு கொடுத்துருவா. ஏன்ட்ட கொடுங்க மாமா. முன்னாடி வேணா வேணான்ட்டு இப்ப மட்டும் வேணான்னு வாங்கிக்கிது பாருங்க. வாய் துடுப்பு ஜாஸ்தி உனக்கு. கடைக்கு போயிட்டு முத வேலையா தோசை கரண்டி அடுப்புல வச்சு உன் வாயில நீ சூடு போட்டுக்கோமா. என் அம்மாலாம் அப்படி சொல்லக்கூடாது, சும்மா விளையாட்டுக்கு தானேக்கா. சரி சரி, கிளம்பலாம் மாமா, மணியாச்சு. சரிம்மா, பணத்தை வாங்கி வச்சுக்கோ. கொடுங்க மாமா. என்ன பாச பேத்தீங்களா? போலாமா? போலாம் தாத்தா. உன் பொண்ணு அவ கழுத்துல போட்டது நகைய வீட்டுக்கு வந்தாலே ஒருத்தி உன் பொண்ணு கூட ஒட்டிக்கிட்டு பவித்ராவா, அவ கூட கொடுத்தாலும் கொடுத்துருப்பா. அம்மா என்னம்மா பேசுற? நான் இங்கதான் கழட்டி வச்சு ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஏன்னா இப்படி பேசுற? அம்மா நான் அப்படிதான் பேசுவேன். என் வீட்டுல தான் பிறந்தேன்னு எனக்கே டவுட்டா இருக்கு. ஆஸ்பத்திரியில எதுவும் குழந்தைய மாத்தி வச்சாங்களா தெரியல. ஏமா இப்பெல்லாம் பேசுற? பத்த பிள்ளை தானே அவ, மாதிரி வார்த்தையை கேக்குற? என்னென்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுதா உனக்கு? தெரியும்.
வெளியே பேசிருந்தத நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்புறம் எப்படி எல்லாத்தையும் கேட்டு அமைதியா இருக்க நீ? யார் எவ எந்த குலா கொத்துறனே தெரியல. படுக்க உன் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கனால கல்யாணத்துக்கு சீரியஸானா அவ நகை நட்டுலாம் யார் போடுவாங்களாக்கும்? பவுன் இருக்கு, நான் போட்டு கட்டிட்டு வரேன் மருமவள. அதுக்கு என்ன உனக்கு? வாய மூடு. பேரனும் ஆசைப்பட்டுட்டா, மவளும் ஆசைப்பட்டுட்டா, மகனும் ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? 5 வருஷமா 10 வருஷமா வாழ்க்கை இருந்துட்டு போயிருவ. ஐயா உன் மவளோட சேர்ந்து இனி நீ ஜாலரா அடிச்சு பேசு. சீ, உன் பொண்ணோட சேர்ந்து நீ இப்படி பேசுற பாத்தியா? என்னைய ஜாதகம் பார்த்தாலா ஜோசியம் பார்த்தாலா என்ன எதுவும் கூட தெரியல. இதெல்லாம் பார்க்காம இவ பாட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாளா? கல்யாணம் ஜெயா, இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசினா பல்லு முறையெல்லாம் உடஞ்சிரும் பாத்துக்கோ. திரும்ப இதே பேசிட்டு இருக்காத. இங்க எதுக்கு வந்திருக்கோம்? உன் பொண்ணை பாத்துக்க தானே வந்திருக்கோம். அதை விட்டுட்டு உன் பேர விஷயத்தை எதுக்கு தலையிட? நீ என்ன வாழ்க்கைய வாழ போறவன், சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டுமே. ஆமா, இல்லாததை கட்டிட்டு என்னத்த சந்தோஷமா வாழ முடியாமே? அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல, கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. இல்ல உன் பேரனை விட 6 மாசம் மூத்த பிள்ளையாவ. எப்படியோ இருந்துட்டு போட்டு உனக்கு என்னமா வந்துச்சு? எனக்கு மனசுக்கு ஒவ்வொல்ல அவ்வளவுதான். நீ பெத்தது ஒரு பிள்ளை. என் பேரனுக்கு எங்கிட்டலாம் பொண்ணு பாக்கணும்ட்டு கனவு காணி வச்சிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் விட்டுட்டு கொண்டு ஏதாவது வார்த்தை விடாத பேசாதமா. அம்மாவாச்சின்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை மனசு உனக்கு என்னமா தெரியும்? நல்ல மனசு, அதுல நல்லபடியா பாத்துக்குச்சு. எல்லாம் காரண காரியத்தோட தான் இப்பெல்லாம் செஞ்சிருக்காவ. தெரியல உன் பொண்ணுக்கு. நீ உன் பொண்ணு கூடயே சேர்ந்து பேசிட்டு இருக்க பாத்தியா? சொல்ற அருமை உங்க 2 பேருக்கு இப்ப புரியாது. முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரியும். எல்லாம் அத்தை நொத்த எல்லாம் நல்லா தான் பேசுவாங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆட்டத்தை காமிப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், எப்படி ஏது நல்லா விசாரிச்சு கட்டணும். நல்லா விசாரிச்சாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. திரும்ப திரும்ப உன்னோட பிரச்சனையே சொல்லிட்டு இருக்காத. எனக்கு எது பிடிக்கவே இல்ல. ஆமா, நீ வீட்டுக்கு கிளம்புனில, கிளம்பு. கொண்டு இங்க இருந்தீனா எனக்கும் உனக்கு சண்டை தான் வரும். அவதான் சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு இங்க நிக்கிற? ஏற்கனவே முடிவு பண்ணதுதான். மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். கல்யாணம் பண்ணதுல இருந்து நேத்து வரைக்கும் நான் சொன்னது எல்லாத்தையும் என் பொண்ணு கேட்டு இருந்துச்சு. நடுவுல 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. 2 பேரும் பேசிக்கிறது இல்ல. நடுவுல உனக்கு முடியாம போனதால எனக்கு மனசு கேட்காம எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா இந்த விஷயம் எனக்கு மனசுக்கு ஒவ்வொவே இல்ல. எனக்கு பிடிக்கலன்னா உன் வீட்டுக்கு கிளம்பிடுமா. நீயே சொல்லிட்டீல, அப்புறத்துக்கு நான் இங்க இருக்கணும்? கட்டின புருஷா வாயா, நம்ம துணிமணி எடுத்து வைப்போம். நாளா வரல, நீ வேணா போயிட்டு வா. நீ வரலனா இப்ப நான் மட்டும்? நீ சோத்துல உப்பு போட தானே சாப்பிடுற. இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்கா உன் பொண்ணு? என்னதான் குறைச்சு பேசுறா? நீ எனக்காக வீட்டுக்கு வருவேன்னு பார்த்தா டேரா போட்டுற போல இருக்கு. ஒழுங்கு மரியாதை என் கூடயே வந்துரு. இல்ல போனதுக்கு அப்புறம் உன் மான மரியாதை கிழிஞ்சுடாமா. என்ன சொல்ல வர? வரல சீல்பட்டு எப்படியே இரு. எனக்கே நான் வந்துச்சு. சொல்றத சொல்லியாச்சு. எடுக்காததும் உன் இஷ்டம். இப்பவே என் வீட்டுக்கு கிளம்புறேன். அம்மாடி, அம்மா பேசுனதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்டா. பரவாயில்லப்பா, இதுல என்ன இருக்கு? அம்மா தானே பேசுச்சு. உன் மனசை நோக்கடிக்கிற மாதிரி சொல்லிட்டாலம்மா. அவ்வளவோ நான் பார்த்தாச்சு. இதுல என்ன இருக்கு? விடுங்க அப்பா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். சொல்லுமா. நீங்களும் அம்மா கூட வீட்டுக்கு கிளம்புங்கப்பா. என்னம்மா சொல்ல வர? வீட்டுல அம்மா தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்படும். வேண்டாம், வீட்டுக்கு கிளம்புங்க. ஏதாவது விசேஷம்னா சொல்லி அனுப்புறேன். அப்ப வாங்கப்பா வீட்டுக்கு. ஏமா இப்படி சொல்ற? அப்பா மேல உள்ள பாசம்லாம் போச்சா உனக்கு? இன்னும் பரத்துக்காக உனக்காக தானே பேசினேன். பேசுனீங்க, இல்லன்னு சொல்லல. அதுக்காக அம்மாவோட சூழ்நிலை நான் புரிஞ்சுக்கணும்ல. எனக்கு மனசுக்குள்ளார அம்மா என்னை பத்தி இவ்வளவு பேசிச்சுன்னு எனக்கு கோவம் இருக்கு. இருந்தாலும் 10 மாசம் சுமந்து பெத்து நீ நல்லபடியா பாத்துக்கிச்சு. ஒரு நன்றி கடனுக்காக தான் உன்னை வீட்டுக்கு போக சொல்றேன். அட, நீ ஏமா இப்படி பேசுறது? என் பொண்ணு புஷ்பா இப்பெல்லாம் இருக்க மாட்டாளே. இப்படியோ நல்லபடியா இருந்தா சரிதாமா. சரிப்பா, சொன்ன மாதிரி நானும் வீட்டுக்கு கிளம்புறேம்மா. அது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. இல்ல அம்மாக்காக தான் உங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். மாப்பிள்ளையும் பேரனும் வந்தா சொல்லிருமா. நான் சொல்லிடுறேன்ப்பா. சரி, அப்படியே உடம்ப பாத்துக்கோ. இல்ல சாப்பிடுமா, தெம்பாரு. எதையும் நினைச்சிட்டு சாப்பிடாம இருக்காதம்மா. சரிப்பா, நல்லா சாப்பிடுவேன். மருமவ சொல்லிட்டு போயிட்டா. அவளுக்காகவும் உங்களுக்காகவும் நல்லா சாப்பிடுவேன்ப்பா. தெம்பா இருப்பேன். சரிம்மா, நல்லது. நான் கிளம்புறேன். எங்க மாச்சி கிளம்பிட்டீங்க? பார்த்தா தெரியல, எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன் மாச்சி அதுங்கடி கிளம்புறீங்க? 2 நாள் இருந்துட்டு போலாம்ல. இங்க வந்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. உங்க அம்மா நல்லா எங்களை பேசி அனுப்பிட்டா. அதுக்கப்புறம் நாங்க எதுக்கு இங்க இருக்கணும்? நான் எங்க வீட்டுக்கு போறோம். அது வந்து மாச்சி, இதுவும் சொல்ல வேணாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். யாரையா கல்யாணம் பண்ணிக்க எப்படியே போங்க. எனக்கே நான் வந்துச்சு. தாத்தா, நீங்க என்ன சொல்றீங்க? உன் விருப்பம் பேராண்டி. உனக்கு பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கோ. சொல்றதுக்கு நம்ம யாருங்கிறேன்? அவன் பொண்ணு எல்லாத்தையும் பேசி அனுப்பிட்டால, அதுக்கு இவங்க கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு இருக்க? தாத்தா கிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்கறான். அதுக்கு நம்ம எடுத்து சொல்லணும்ல. நீ ஒரு விளக்கனே கொடுக்க வேணாம். வா வீட்டுக்கு போலாம் நம்ம. அம்மாச்சி, இதுக்கு மேல எங்கிட்ட பேசாதீங்கப்பா. இங்க யாரோ நான் யாரோ ஆயிருச்சு. நாங்க வரோம். இப்ப இவ்வளவு தூரம் அம்மாச்சி கோவப்பட்டு சொல்றாங்கன்னா அம்மா என்ன நினைக்குதுன்னு தெரியலையே. அம்மா மனசை மாத்திருப்பாங்களா? அச்சச்சோ, போய் என்னதுன்னு பாப்போம். அம்மா, வழியில உங்க அம்மாச்சி தாத்தா பார்த்து பேசிட்டியா? ஏமா? பவித்ராவை பிடிக்கலையா? நாளை இப்படி கோவப்பட்டு பேசுறாங்க. குடும்பத்துக்கு பவித்ரா வேண்டாம், செட் ஆகாது அப்படின்னாங்க. நான் ஒத்துக்கல. என்னம்மா சொல்ற? என் புள்ள சந்தோஷம் தான். ஏன் சந்தோஷம் நான் சொல்லிட்டேன். எனக்காக தாத்தா அம்மாச்சிட்டு சொல்லி ஏன்டா வருத்தப்படுற? இல்ல என்ன இருக்கு, விடு. எனக்காக எல்லாம் பண்ணிருக்கீல, அதனாலதாம்மா எனக்கு. ஏய்யா, என்ன இப்படி வருத்தப்படாதடா. உங்க அம்மாச்சி தாத்தா வீட்டை விட்டு போனா என்ன? நீ அப்பா இருக்கீங்களே. அப்படியே கோவப்பட்டு போயிருந்தாலும் 2 நாளே 3 நாளே பாப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சமாதானத்துக்கு வந்துருவாங்க. இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருக்காத, சரியா? சரிம்மா. பவித்ரா ஹாஸ்டல்ல விட்டுட்டீல? விட்டுட்டேம்மா. இன்னைக்குதான் காலேஜ் எல்லாம் லீவ் போட்ட. இதெல்லாம் தூங்கி இருக்க மாட்டேன். நல்லா ரெஸ்ட் எடு, அப்புறம் வரேன். அம்மா. இல்லம்மா, நான் ரெஸ்ட் எடுக்கல. ஏன்பா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா, நான் வெளியே போயிட்டு வரேன். என்னடா இப்படி சொல்ற? பவித்ராக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் 6 மாசம் எனக்கு படிப்பு இருக்குமா, ஆனா இப்பவே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறேன். என்னமா அது? ஆமாண்டா,
உங்க காதுக்கு இந்த விஷயம் போங்காட்டியும் என் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடணும். என்னம்மா விஷயம் உங்க அப்பா தாத்தா காதுக்கு போனாலும் இல்ல உங்க சித்தி சித்தப்பா காதுக்கு போனாலும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்காக வீட்ல யாருக்கும் சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க போறியா? காலேஜ் முடி முடிச்சதுக்கு அப்புறமே உனக்கு கல்யாணம் தான். என்னம்மா நீ இல்ல வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் தான் கல்யாணம். பவித்ரா நல்ல வேலைக்கு போறா, கை நிறைய சம்பாதிக்கிறா, அப்புறம் என்ன? என்னம்மா பேசுற நீ? சரியா இருக்குமா சொல்லு? நான் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு இந்த வீட்டுக்கு என் கையால் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். பவித்ரால எதிர்பார்க்க கூடாது. என்னடா பண்றது? அவன் நினைக்கிறது சீக்கிரம் நடக்கணும். வேற யாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் பாத்துக்கலாமா? நீ எல்லாரையும் சமாளிச்சுக்க மாட்டியா? அதெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியாதுமா. அப்ப நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன். நான் வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணமே. சரி நீ வேலைக்கு போ, காலேஜ் முடிஞ்சோடனே நல்ல வேலை கிடைக்கல, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப சுவாதி கல்யாணம் நடக்க போகுது. ஜோதி கல்யாணம் பண்ணணும். உன்னை விட சின்னவடா, அடுத்த கல்யாணம் உனக்கு தான். இதெல்லாம் சரியே வராது. எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும். பவித்ரா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் சரியா? இந்த விஷயத்தை எதுவும் நீ மூக்கு நுழைக்க வேணாம். அம்மா நான் பாத்துக்கிறேன். படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போனா மட்டும் போதும். இந்த விஷயம் உங்க அப்பனை கூட நான் எதிர்பார்க்க மாட்டேன். நீ முன்னே இருந்து என் புள்ள கல்யாணத்தை நல்லபடியா பண்ணிடுவேன். பரத் சொல்ற? என்னமோ சொல்றமா, சொல்ல வரதும் கரெக்டா தான் இருக்கு. நான் சொல்றது எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். சரிமா. சரி வா, அம்மா உனக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன், அப்புறம் சாப்பிடு. டேய் வெளியே போவேனா, வீட்லயே இரு. சரிமா. அப்படி மாமா பாத்துட்டே இருக்க, வா கடைக்குள்ள போலாம். என்ன சுவாதி, கடையை பாத்தியா இல்லையா? பாத்தேனே. நான் சொன்ன கடைக்கு தான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எப்படிங்க இப்பெல்லாம்? உன் மாமியார் சொன்னாங்க, மருமோ எந்த கடையில துணி எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அங்கதான் போய் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஓஹோ, அதனாலதான் இங்க வந்தாச்சு. ஏன்னா ஓகேல? எனக்கு டபுள் ஓகே. ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. பட்டு புடவை எல்லாம் செம்மையா இருக்குமா. உனக்காக தான் இங்க வந்திருக்கோம். யார் அத்தை சொன்னாங்களா? வேற யார் சொல்லுவா? அத்தையே தான் சொன்னாங்க. பாரா, யாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க போல இருக்கே. உனக்கேண்டி கோவமா வருது? இல்ல சும்மா சொல்றேன். ஆனா ஒண்ணு மாமா, நீங்களாம் அக்காவும் சேம் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. எனக்கு என்னமோ வீட்லயே போன் பண்ணி சொல்லிருப்பீங்க போல இருக்கு. ஆமா ஆமா, என் பொண்டாட்டி என்ன ஆசைப்படுறாளோ அதே மாதிரி நானும் கேட்கணும்ல. நல்லாதான் இருக்கு. இவளுக்கு பொறாமங்க, அதனால இப்படி பேசுறா. வாங்க நம்ம உள்ளார போவோம். ஒரு செல்ஃபி கூட எடுக்கலையே நம்ம. வாங்க மாமா சேர்ந்து எடுத்துடலாம். ஆனா உங்க அக்காவும் செல்ஃபி எடுக்கலன்னு சொன்னேன். என்னைய விட நீங்க மட்டும் செல்ஃபி எடுக்க போறீங்க. ஆமா, இது போய் அம்மாட்ட சொல்றேன். அதெல்லாம் வேணாண்டி. சரி எல்லாரும் இன்னும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் வாங்க. என்னடி பண்றீங்க? உங்களுக்காக வெயிட் பண்ணா இங்க வெளிய நின்னு பேசிட்டு இருக்கீங்க. வாங்கடி உள்ளார போலாம். தம்பி வாங்க தம்பி உள்ளார போலாம். புடவை நல்ல நேரத்துல எடுக்கணும்ல. போலாம் த. அம்மா ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வரோமே ப்ளீஸ்மா. சரி எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க. சரிம்மா. நான் தான் மாமா பக்கத்துல நிப்பேன். இல்ல நான் தான். ஆமா நீங்களே சொல்லுங்க, பக்கத்துல நான் நிக்கட்டுமா இல்ல அக்காவா? ஐயோ ரெண்டு பேருமே வேண்டாம். சொன்ன மாதிரி புடவை எடுத்துருவோம். இப்ப செல்ஃபி போட்டோ அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்பயே பெரிய சண்டை வந்துரும் உங்களுக்கு. என் கூட பேசாதீங்க மாமா, போங்க. எங்க போறவா? எங்க அவ கோச்சிட்டு போனா போட்டோம். செல்ஃபி போட்டோ எடுக்கலாம் வாங்க. ஓகே.